பாருங்க, ஒரு ஒரு வேவ் அடிச்சது. அந்த வேவ்ல தமிழ்நாடே சுருட்டி போட்டு the best CM we've ever gonna have is happened. அவர் வந்து ஒரு பெரிய எக்ஸாம் எழுதுறதுக்கு வரும்போது, நான் என்னால முடிஞ்ச ஒரு இம்பாக்ட், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யலைன்னா, நான்லாம் என்னமா அப்புறம் அவரோட ஃபேனு. இவர் இவ்வளோ வருஷம் கூட இருந்தவர், அவர் யூஸ் பண்ண வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதாவது ஒரு டிரைவரோட பையன் எப்படி எம்எல்ஏ ஆவான் அப்படின்னு அவர் கேட்டது, அவர் எந்த எந்த கோசைன்ஸில் கேட்டார், அவர் ஸோ ஒரு ஃப்ரெண்டே உங்களை பற்றி தப்பாக பேசும்போது, ஹூ இஸ் ஜூலி, ஹூ இஸ் சாட்டை துரைமுருகன், தேர் ஆல் ஜஸ்ட் எவ்ரிடே பேமெண்ட்டுக்காக வேலை பார்க்குறவங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு நாங்கள் சும்மா சொல்லலை. டிவிகேயோட மெயின் கோர் எங்களோட இந்த கொள்கை வந்து ஜஸ்ட் நாட் சேக் ஆஃப் சேயிங். பெருமெல்லாம் வேண்டாம், லெட் இட் பி ஒன் லாஸ்ட் தளபதி விஜய்னே இருக்கட்டும்னு சொல்கிற கூட ஆள் தான். பட் நாங்கள்லாம் வந்து அதை வந்து தளபதி விஜய்னு பார்க்காம தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய்னு பார்க்கணுன்னு தான் எங்கள் எல்லாருக்குமே அந்த கூஸ்பம்ஸ் மொமெண்ட்னா அதுதான். பக்கத்துலேயே நிற்பேன். விஜயண்ணாக்கு நான் வந்து நேராக பார்த்து கண்ணு பார்த்தலாம். நான் வந்து பேசியிருக்கேன், திட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், லவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. என்டையர் க்ரூ, எவ்ரிபடி என்னை வந்து ஒரு நியூ கமர் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் they made me very comfortable kind of. விஜயண்ணாவோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரவனுக்குள்ளே போய் உட்காந்துருக்கேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. சிட்டி ஃபாக்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜேவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு இன்டர்வியூவில் த மோஸ்ட் ஆக்டிவ் பர்சன் ஆன் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே டாப் லிஸ்ட்டில் இவர் தான்ப்பா இருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பி உள்ளே போகலாம். அதுவும் இப்போ இருக்கிற இந்த கால சூழ்நிலையில், இந்த ஒரு அரசியல் களத்தில் இவருடைய பேச்சுகள் வந்து நிறைய பேரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து இன்னைக்கு அவர் இருக்காரு. வி ஹேவ் ஆக்டர் அருண் அவர்கள் நம்ம கூட. வணக்கம் சார். ஹாய் ஜீவிகா, வணக்கம். கலாய்க்கிறீங்களா சார்? இல்லை சார், நான் எப்பவுமே உண்மையை ஆக்சுவலி நான் அவ்வளோ ஆக்டிவாலாம் இல்லையேம்மா. ஒன்லி இன்ஸ்பயர்ட் வித் விஜயனா. லைக் இந்த கடந்த ஒரு 3 மாதங்களா நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகமே பிஸியாக இருந்ததே. எவ்ரிபடி வேர் ஃபாலோவிங் அப் இல்லையா? ஸோ அந்த இம்பேக்ட் தான். மற்றபடி ஐம் நாட் தட் ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா. இப்போ ஒரு மெயின் டாபிக் உள்ள போக போறோம். சொல்லுங்க மேம். இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியாவில் the hashtag #1 பிக் ஆஃப் த டே ஆர் பிக் ஆஃப் த எரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து வைரல் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த இமேஜை இப்போ நான் உங்ககிட்ட காமிக்க போறேன். you are going to react for it. என் தளபதி தானே, பாருங்க சார், அந்த ஸ்மைலை பாருங்க சார். இந்த பிக் தான் அரசு அங்கீகரிக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர் அவருடைய புகைப்படம். இந்த படம் தான் எல்லா அரசு அலுவலகங்களும் எல்லா அரசு ஆஃபீஸஸ்லையும் இதுதான் மாட்ட போகிறாங்க. அண்ட் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இஸ் ட்ராவல் இன் திஸ் 2 years. எவ்வளோ லெசன்ஸ் கற்றுக்கலாம் பாருங்கள். அவர் அந்த ஃபோட்டோலேருந்து, அந்த ஸ்மைல்லேருந்து, அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி எவ்வளோ வலி இருந்தது. அவருக்கு வலிச்சுதா இல்லையான்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பேர் அவருக்காக ஃபீல் பண்ணாங்க. அண்ட் வாட் ஆல் கைண்ட் ஆஃப் பேரியர்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் அண்ட் பேர்டன்ஸ் அண்ட் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளோ விஷயங்கள் இருந்தது, எவ்வளோ பேர் அடித்தாங்க. லெஃப்டில், ரைட்டில், மேலே, கீழே, ஸ்டேட்டில், சென்டரில். அந்த மனுஷன் சிரிச்சுனே இருக்கார் பாருங்களேன். அண்ட் ஹி வாஸ் கிளியர். ஒரு 1 year முன்னாடி என்டிடிவியோ இல்லை இந்தியா டுடேவோ சம் செட் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் வேர் மீட்டிங் ஹிம். அப்போது வந்து கான்ஃபிடென்ட்டாக சொன்னார், ஐ வில் பி த சிஎம்மா, தேர் இஸ் நோ செகண்ட் தாட் அபவுட் இட் அப்படின்னு சொன்னாருன்னு அந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆல் 1.5 years பிஃபோர். நான் கூட யோசித்தேன், என்னடா எல்லாரும் சொல்கிறாங்களே வந்த உடனே சீஃப் மினிஸ்டர் ஆகிட முடியுமா, இது என்ன அவர் வீட்டில் செய்கிற சமையல் நினச்சாரா, அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்களே. ஒரு வேளை ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் நம்ம ஒரு 40-50 seats எடுத்தால் போதுமா, இல்லை என்ன, இல்லைனா நம்ம டீமையே வந்து காணாமல் போக வச்சுருவாங்களா, இல்லை நம்ம டீம்லேருந்து நிறைய பேரை காசு கொடுத்து வாங்குவாங்களா, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்தது. But one man, 2 years of time, he just came into politics. He had his vision clear. He had his preparation clear. He executed it with more smartness. And he did what has to be done. பாருங்க, ஒரு வேவ் அடிச்சது. அந்த வேவ்ல தமிழ்நாடே சுருட்டி போட்டு the best CM we've ever gonna have is happened. It has happened, ma.
ஸோ நம்ம நினச்சோன்னா முடியாததுங்கிறது உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஹீ இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். எங்கிருந்து உங்களுக்கு தளபதி மேல இவ்வளோ லவ்? ஏன்னா இப்போ நீங்க ரீசெண்டா போடுற இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இவரும் வந்து ஒரு பிரபலம் ஆகிறதுக்காக வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு, உடனே வந்து விஜய் சார் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. பட் ஆக்சுவல் ட்ரூத், உங்களுக்கும் விஜய் சார் மேல வந்து அந்த ஈர்ப்பு எனக்கு வந்து விஜய் சாரோட பூவே உனக்காகலேருந்துமா, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை என் ஃபேமிலியில் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, விஜய் சார் வந்து காதலுக்கு மரியாதையில் ஸ்ப்ளெண்டர் வாங்கும்போது ஐ பாட் மை ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளெண்டர். நான் அப்போ வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் கூட இல்லை நினைக்கிறேன், ஜஸ்ட் கம்ப்ளீட்டிங் 18 years. நான் எனக்கு ஸ்ப்ளெண்டர் தான் வேணும்னு சொல்லி அப்போ வந்து Yamaha இஸ் த ட்ரெண்ட். பட் இவர் ஸ்ப்ளெண்டர் ஓட்டினாருன்றதுக்காக ஐ பாட் ஸ்ப்ளெண்டர். அவரோட கழுத்து ஓட்டின செயின், அவரோட அந்த ஸ்பெக்ஸு எனக்கு பவரே இருக்காது. அவர் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃப்ரேம் ஃப்ரீ ஒரு ஸ்பெக்ஸ் போடுவார். அது அந்த லூஸ் ஷர்ட்டு, அந்த ஹேண்ட் கஃப் லூஸாக விடுறது, அப்படியே அவர் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃப்ரம் தோஸ் டேஸ்மா, தோஸ் டேஸ். அண்ட் இப்போ விஜயண்ணன்ட்ட பற்றி பேசி தான் நான் ஃபேம் ஆகணும்னு இல்லைம்மா. நான் ஒரு டிவிக்கே ஆரம்பிச்சதுலேருந்தே ஐம் பீன் பார்ட் ஆஃப் டிவிக்கே. அண்ட் ஐ பீன் டாக்கிங் அபவுட் விஜயண்ணா வாட் எவர் ஐ நோ. நான் வந்து ஜனநாயகனில் அவர் கூட இருந்து வாட் எவர் ஐ சா அண்ட் வாட் எவர் ஐ கேன் ஃபோர்சி, இது ரெண்டையும் தான் வந்து நான் வந்து என்னோட சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் மோர் ஓவர் ஃபேம் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருக்கணும், விஜயண்ணா எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுங்க, நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுக்குமா நான் கேட்டு அப்படி போயிருக்கணும். இன்ஸ்டாகிராமில் நான் ஃபேம் ஆகி நான் என்ன பண்ண முடியும், 2 சோப் காம்ப்ளிமெண்ட்ரியாக வாங்கி நான் ஒரு கொலாப் போடலாம், இல்லை மிஞ்சி போனால் நான் ஏதாவது ஒரு ஷர்ட் கொலாப் போடலாம். அதுவும் ஐம் நாட் இன் டு இட். அண்ட் இந்த ஃபாலோவர்ஸ் இன் இன்ஸ்டாகிராம் ஓவர் நைட்டில் ஹேக் பண்ணி ஓவர் நைட்டில் 0 ஆகலாம், இல்லை யாராவது ரிப்போர்ட் பண்ணி அக்கௌண்ட்டை தூக்கலாம். இன்னைக்கு இருக்கிற அக்கௌண்ட் நாளைக்கு இருக்காது. ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் திஸ் ஃபேம் இன் இன்ஸ்டாகிராம் ஐ டோட்டலி டோன்ட் பிலீவ். ஐ சி இன்ஸ்டாகிராம் ஆஸ் மை மிரர். ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை வியூஸ். ஐ வாண்ட் டு see me in it. நான் வந்து ஒரு 1 yearக்கு அப்புறம் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்து பார்த்தேன்னா என்னோட மெமரிஸ் எல்லாம் அதில் இருக்கணும். இட் வில் பி லைக் அ டைரி ஃபார் மீ. நத்திங் டு டூ வித் ஏர்னிங் ஆர் ஃபேம் ஆர் நத்திங் ஆஃப் தட் சார்ட். நான் ஆல்மோஸ்ட் நான் வந்து சீரியல் ஆக்டிங்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டேம்மா. இதுக்கப்புறம் நான் ஃபேம் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ வாண்ட் டு டூ குட் குவாலிட்டி ஆக்டிங் அண்ட் லெட் இட் பி ஒரு 75-year-old தாத்தாவா, இல்லை வந்து ஒரு 100 years old தாத்தாவா, எனி கேரக்டர்ஸ் விச் இஸ் கோன் டு டச் மை ஹார்ட், ஐம் கோன் டு டூ இட். திஸ் இஸ் நாட் டு டூ வித் ஃபேம் ஆர் சம்திங், க்ளோசர் டு மை ஹார்ட். இவ்வளோ வருஷம் என் லைஃப்பில் நான் இதான் செஞ்சேன். வாட் எவர் இஸ் க்ளோசர் டு மை ஹார்ட் ஐ வாஸ் டூயிங். அண்ட் அண்ணா இஸ் க்ளோசர் டு மை ஹார்ட். அவர் வந்து எலெக்ஷன், அவர் வந்து ஒரு பெரிய எக்ஸாம் எழுதுறதுக்கு வரும்போது நான் என்னால் முடிஞ்ச ஒரு இம்பேக்ட் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யலைன்னா நான்லாம் என்னம்மா அப்புறம் அவரோட ஃபேனு. அண்ட் ஐ நோ நீங்கள் என்ன வீடியோ வேணும் எடுத்து பாருங்கள், ஐ ஹவ் நெவர் லைட் எனிவேர். I will never spread a fake news. I will never talk which is not the reality. நான் என்ன பேசியிருந்தாலும் நான் என்ன சொல்லியிருந்தாலும் அது எல்லாமே உண்மை உண்மை உண்மை. ஸோ இப்போ மக்களே பார்க்குறாங்க அண்ணன் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம். இப்போ ஜஸ்ட் 10 days கூட ஆகலை, நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணி பாருங்கள். இஸ் டெஃபினெட்லி கோன் பி அ வேர்ல்ட் ஃபேமஸ் பொலிட்டீஷியன். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அண்ணனை பற்றி பேசுவாங்க. அண்ட் ஹீ வில் பி ஸ்டடீட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் இஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் இஸ் ஐடியாலஜிஸ் வில் பி அப்ரிஷியேட்டட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இது எனக்கு தெரிஞ்சதுனால ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் இன் மை சோஷியல் மீடியா. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் மீ திஸ் கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க. திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் ஃபேம் அண்ட் ஐ எம் நாட் ஒன் பர்சன் ஹூ இஸ் கோன் டு சேஸ் ஃபேம். ஏன்னா இவ்வளோ நாள் என்னோட கெரியர்லேயே நான் யார்கிட்டையும் எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு போய் நான் கேட்டதில்லை. It all happened on its own, and whatever is happening now, it's all happening on its own. அப்படி இருக்கும்போது I am this person who will never chase fame. சூப்பர். ஆனா ஏதோ ஒரு அரசியல்வாதியோ, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபரோ, இல்லை ஒரு வெல் நோன் ஜேர்னலிஸ்டோ, ஒரு உண்மை தன்மைகளை கையில் வச்சுட்டு இருக்க அவங்க இப்போ ஒரு முதலமைச்சரை பற்றியோ இல்லை முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்கள பற்றியோ ஒரு விமர்சனம் வச்சா அதை நம்ம வந்து ஓகே ஏதோ இருக்கு போல அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு பேச தெரியும், எனக்கு என்ன வேணாலும் பேச தெரியும்னு சொல்லிட்டு சில பேருன்னு சொல்லணும். we can take ஜூலி, இல்லைன்னா வந்து சாட்டை முருகன் அவரை எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் வந்து கண்ணா பின்னான அவதூறுகள் ஸ்ப்ரெட் பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டில் தே ஆர் டூயிங்ல. என்ன கேட்டிங்கன்னாம்மா, ஐ எம் வெரி கைண்ட் ஆஃப் ஸ்கேர்ட். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உலகம் வந்து எதை நோக்கி போகுது? வெரி வெனமஸ், விஷமாக இருக்குது எல்லா இடத்துலையும். என்னோட சில்ட்ரன், இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்
ஐ டோன்ட் நோ ஹவு தே கோன் லிவ் இன் தி சொசைட்டி. விஜய் நான் வந்து ஒரு 2-3 தடவை வந்து பிரகாஷ் ராஜ் சாரை பற்றி பேசியிருக்காரு. பிரகாஷ் பிரகாஷ் பிரகாஷ்ன்னு தான் சொல்லுவார். அவ்வளோ அன்பு இருக்கும், அதில் அவ்வளோ லவ் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நிறைய அவரோட ஹிட் மூவிஸில் பிரகாஷ் ராஜ் சார் இருப்பார். ஹி வில் ஜஸ்ட் கால் ஹிம் பிரகாஷ். ஹே பிரகாஷ், ஏய் தேங்க்யூடா, அப்படிடா இப்படிடான்னு. நான் வந்து ஒரு 10 days அவரோட இருந்திருக்கேன். ஐ கேன் சி சச் அ கோல்டன் ஹார்ட்டட் பர்சன் ஹி இஸ். இவர் இவ்வளோ வருஷம் கூட இருந்தவர், அவர் யூஸ் பண்ண வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதாவது ஒரு டிரைவரோட பையன் எப்படி எம்எல்ஏ ஆவான் அப்படின்னு அவர் கேட்டது, அவர் எந்த எந்த கோசைன்ஸில் கேட்டார், அவர் என்ன நினச்சி கேட்டார் எனக்கு சத்தியமாக தெரியல. ஹவு கேன் ஹி ஆஸ்க் தட் அப்படிங்கிறத நான் வந்து திரும்ப யோசிச்சுட்டே இருக்கேன் 2-3 நாள் தூங்காமல். அவர் வந்து எவ்வளோ ஒரு சீரியஸாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நினச்சிருந்திருந்தாருன்னா அவர் அவ்வளோ அன்பாக எங்ககிட்ட எல்லாம் பேசியிருப்பார். இவர் வந்து முதுகில் குத்திருந்தா கூட பரவாயில்ல, ஏன் அளவுக்கு அரசியல் தெரியுமா, நீ வந்தோடனே சீமாடியா, நீ அதை பண்ணுவியா இதை பண்ணுவியா, என்ன பண்ணார் அவர்? He was a friend of yours, இல்ல? ஸோ ஒரு ஃப்ரெண்டே உங்களை பற்றி தப்பாக பேசும்போது, who is Julie, who is சாட்டை துரைமுருகன், தேர் ஆல் ஜஸ்ட் எவ்ரிடே பேமெண்ட்டுக்காக வேலை பார்க்குறவங்க. ஃபார் தேம் இன்னைக்கு பேமெண்ட் வந்துச்சு, கிரெடிட் ஆச்சா, டன். இன்னும் அவங்க பேசுறதுல உண்மை இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு அதுவும் ஜூலி பேசுறதெல்லாம் வந்து நம்ம ஆக்சுவலாக ஐ ஹேவ் டு தேங்க் தேம் டு அன் எக்ஸ்டெண்ட். ஏன்னா அவங்க ஜூலி, துரைமுருகன் இவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு நியூட்ரலாக இருந்த ஒரு 80% ஆஃப் த நம்மளோட தமிழ் மக்களை வந்து டிவிகேக்கு ஓட்டு போட வச்சதில் இவங்க 2 பேருக்கும் பெரிய பங்கு இருக்குது. இவ்வளோ கேவலமாக ஒருத்தரால் பிஹேவ் பண்ண முடியுமா, இவ்வளோ கேவலமாக ஒருத்தரால் பேச முடியுமான்னு ஒரு இரிட்டேஷன் ஸ்டேஜுக்கு அனுப்பி விட்டாங்க இல்லையா, அதுக்காகவே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்போவும் அவங்க வந்து ஏதோ கேள்வி கேட்குறோன்னு நினச்சிக்கிட்டு they are still helping டிவிகே டீம் ஆல் டுகெதர். அவங்க 2 பேரும் வாயை மூடினாலே போதும், அவங்க நினைக்கிறது வந்து எங்கள் மக்கள் வந்து மேபி ஓகே ஏன் இது அவங்க செய்யலை டிவிகே, இது கேட்கணுமே நம்ம அப்படின்னு கூட யோசிக்கலாம். இவங்க 2 பேரும் கேட்டாங்கன்னா அப்போ அவங்க கரெக்டாக தான்ப்பா போகிறாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபேவரபுளாக தான் போகுது. ஸோ when your own friend is kind of stabbing on your back, all these everyday wages people and all, you can just ignore them. And this is all negativity. நீங்கள் வந்து சாட்டை துரைமுருகன் எடுத்துக்கோங்க, ஜூலியன் எடுத்துக்கோங்க, அவங்க வாயிலேருந்து பாசிட்டிவாக நம்மளே வந்து ஒரு ஆரா ஃபீல் பண்ண, யாராவது ஒருத்தர் அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களே கேட்க சொல்லுங்கள், சாட்டை துரைமுருகன் பேசினார்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆரா வருதான்னு கேளுங்க, யாரும் இல்லைம்பாங்க. அதே தான் ஜூலிக்கும். ஐ டோன்ட் நோ, தே வாண்டட் தட் கைண்ட் ஆஃப் அ நெகட்டிவ் எனர்ஜி. அவங்க பேசினாங்கன்னா ஒரு 4 பேர் இரிட்டேட் ஆகணும், அப்படியே திட்டணும்னு அவங்களே எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது திஸ் இஸ் வாட் தே வில் டூ, திஸ் இஸ் வாட் தே ஆர் குட் இன் டூயிங் ஆல் தேர் லைஃப், திஸ் இஸ் வாட் தே கோன் டூ, ஸ்ப்ரெட்டிங் நெகட்டிவிட்டி. ஆல் வி ஹேவ் டு டூ இஸ் ஒரு 2 தடவை ரியாக்ட் ஆனாலும் பரவாயில்ல, 3ஆவது தடவைலாம் இந்த காதை தொடச்சி தூக்கி போட்டணும், ஷுட் நாட் ரியாக்ட் டு தெம். எம்எல்ஏ சபரிநாதன் அவர் இப்போ நம்ம அரசியல் நம்மளுடைய தமிழக அரசனுடைய கொறடாவா இருக்காரு. ஹவு ப்ரவுட் இஸ் தட்? ஏன்னா அவ்வளோ விமர்சனங்களுக்கு வந்துட்டு அவர் தள்ளப்பட்டார் இல்லையா, நீங்களும் குரல் கொடுத்துருந்தீங்க. இப்போ ஹவு டு யூ ரியாக்ட்? மக்களே, ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல் நோ ரைட், சபரிநாதன் ப்ரோ இஸ் அ இன்ஜினியர். ஓகே, ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் சென்சிட்டிவ் பர்சன். அவரோட ஐடியாலஜிஸ்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 10 minutes அவரோட பேசுனீங்கன்னா ஹீ இஸ் அன் அமேசிங் கைண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் பர்சன். ஸோ எனக்கு வந்து 1-2 தடவை, ஐ ஹேவன்ட் met him yet, பட் 1-2 தடவை ஐ ஹவ் ஸ்போக்கன் டு ஹிம், வி ஹேட் லாங் டிஸ்கஷன்ஸ் ஓவர் ஃபோன், நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இஸ் அன் அமேசிங் டவுன் டு எர்த் பர்சன். ஸோ உங்கள் அப்பா டிரைவர், நீ எப்படி எம்எல்ஏவா ஆகலாம், துண்டு போட்டு நீ எம்எல்ஏ ஆயிடுவியா அப்படின்ற ஒரு இந்த ஆணவமுள்ள இந்த மேல்தட்டு மக்களுக்கான கரெக்டான அடி தானே. எங்கள் அண்ணன் வந்து அவரை எம்எல்ஏ ஆக்கி இன்னைக்கு கொறடாவாக்கி, let it be DMK, let it be ADMK, let it be even நம்ம சிஎம் விஜயண்ணா, எவ்ரிபடி ஹேஸ் டு கோ பை ஹிம். அவர் நம்ம அரசோட கொறடா. ஸோ நாளைக்கு அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து, அட்டெண்டன்ஸ் என்ஷூர் பண்ணுறதுலேருந்து, எனி பில் ஆர் எனி திங் டு பி பாஸ்ட், இட் ஆல் ஹேஸ் டு பி ஹிஸ் டைரக்ஷன்ஸ். Nobody has to say no to him. If they want to say no to him, they'll be thrown out of the assembly. என்ன மாதிரி ஒரு பொசிஷன் பாருங்க. நீ யார் என்ன சொன்னீங்க? ஸோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு நாங்கள் சும்மா சொல்லலை. டிவிகேயோட மெயின் கோர், எங்களோட இந்த கொள்கை வந்து ஜஸ்ட் நாட் சேக் ஆஃப் சேயிங், வி லிவ் பை இட். எல்லாருமேமா, யூ ஜஸ்ட் டேக், எத்தனை பேர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க இன்னைக்கு, எவ்வளோ பெண்கள் வந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க இன்னைக்கு, அமைச்சர் ஆயிருக்காங்க இன்னைக்கு. யூ டேக் ஆல் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்ஸ், லெட் இட் பி டாக்டர்ஸ், பிஜி, யூஜி, இன்ஜினியர்ஸ், அண்ட் ஆல்சோ ஃப்ரம்
கீழ்த்தட்டு மக்கள் as well, அப்படி இருக்கும்போது this is one kind of mixture of all human beings. ஒரு மனித நேம் அப்படிங்கிற மொத்த உருவமா டிவிகேயோட நம்ம எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீ அவரை மட்டும் வந்து ஹவு கேன் யூ ஜஸ்ட் நேம் லைக் தட் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரிக்கிங் ஆடியா பலார்னு அரைஞ்சு கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ திஸ் இஸ் த சொசைட்டி வி ஆர் லிவிங் இன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. சிஎம் விஜய் சார் வந்துட்டு பதவி ஏற்க வரும்பொழுது நம்ம யாருமே தூங்கியிருக்க மாட்டோம். நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து தூங்கலை. அந்த ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்கிறது கேட்கறதுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிஎம்மா, ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு முதலமைச்சராக அவர் வந்து என்ன மாதிரி ஒரு உடையில், ஒரு ஆடையில் வந்து அவர் வருவார் அப்படின்ற ஒரு சில கற்பனைகளும் வந்துட்டு நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அப்படி உங்களுக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் நீங்கள் வச்சுருந்தீங்களா, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையரில் வந்து இவர் பதவி ஏற்பார் அப்படின்னு? நான் என்ன நினச்சேன்னா, அண்ணன் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்த கேம்பெயினிங்லாம் சரி, இந்த ரேலியெல்லாம் சரி, எல்லாத்துலேயுமே வந்து அவர் வந்து அந்த சாண்டல்வுட் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் தான் போட்டிருந்தார் இல்லையா. ஸோ முதல் நாள் வந்து நல்ல மங்களகரமாக வேட்டி சட்டையில் வருவார். அப்படியே பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து தமிழ் பாரம்பரியமாக வந்து அப்படியே சி ஜோசப் விஜய் எனும் நான் பதவி ஏற்பாருன்னு நினச்சா சும்மா மனுஷன் பிரிட்டிஷ் மாதிரி வந்தார் பாருங்க. இன்ஃபேக்ட் தட் இஸ் அ ரெஃபரன்ஸ் ஃபார் பீஸ்டில் வர வீரராகவன், மேன் ஆஃப் சேஞ்ச். ஸோ தட் இஸ் அ ரெஃபரன்ஸ் ஹி வாண்டட் டு கிவ் இட் சீம்ஸ். நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணோம். அண்ணனோட ஃபேஷன் டிசைனர்லேருந்து எவ்ரிபடி வாஸ் ஆஸ்ட் டு டூ தட். அண்ட் திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். நாங்கள் வந்து வேட்டி சட்டையில் வருவோம் நீங்கள் நினைப்பீங்க, அண்ட் எல்லாரும் இது வரைக்கும் அப்படி வந்திருப்பாங்க. அண்ட் ஐ எம் கோன் டு பி த எக்ஸ்பெக்டட் மேன் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரெஸ் அட்டையரில். மாற்றத்துக்கான மனிதனா நான் இருப்பேன். எக்ஸாக்ட்லி. மாற்றம் என்னிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஐ எம் த சோர்ஸ் ஆஃப் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் கோன் பி பிகினிங் ஃப்ரம் யூ அப்படிங்கிறது தான். அண்ட் நீங்கள் இன்னும் பாருங்கள், யூ டேக் மை வேர்ட்ஸ்மா, இன்னொரு 6 monthsக்கு அப்புறம் வில் அகெயின் ஐ வில் மீட் யூ அண்ட் வில் ஹேவ் அ இன்டர்வியூ. நீங்கள் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் நடக்காத எவ்வளோ இது நினச்சி கூட பார்க்க முடியாத டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நாட்டில் நடக்கும். நம்ம வந்து ஒரு பெரிய க்ரோத் நோக்கி போவோம். எவ்ரிபடி வில் பி டாக்கிங் அபவுட் ஹிம். ஹி வில் பி டாபிக் ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆல் ஓவர் த வேர்ல்டு. 717 வந்து ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாம் ஜஸ்ட் ஒரு நம்பரா பார்த்திருப்போம். பட் இதுக்கப்புறம் தமிழகத்துல 717 அப்படின்னா இட்ஸ் நாட் கோனா எண்ட் வித் 717. இல்ல இட்ஸ் கோனா grow more. ஆமா, ஒரு பேட்சா தே பிளானிங் அண்ட் 2 weeks டைம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இதெல்லாம் இன்னும் மூடலை, இந்த டாஸ்மாக் கடைகள் மூடலை அப்படின்லாம் பேசுகிறாங்க. பட் மக்களே டோன்ட் வரி, 2 weeks இஸ் த டைம் ஸ்பேன். அதுக்குள்ளே வந்து எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியாவில் இருக்கோ ஃபார் ஷுவர். அதாவது முதல்ல கோர்ட் ஆர்டர் வந்து இப்போ வந்து ரூரலாக இருந்தால் 100 meters, அர்பனாக இருந்தால் 50 meters, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டெம்பிள்ஸ் இங்கே தான். பட் அண்ணன் எடுத்துருக்கிற ஜாகிரபிக்கல் மார்க் இஸ் 500 meters. 500 meters இஸ் அமேசிங். ஏன்னோ அந்த ரோடில் இருக்கிற பாத்தில் யார் நடந்து போனாலும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அந்த 500 metersக்குள்ளே இருக்கிற எல்லா டாஸ்மாக்குமே வில் பி க்ளோஸ்ட். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து டைமிங்கை குறைக்கிறதுக்கும் ஸ்ட்ரிக்டாக இப்போ வந்து அன்டைமில் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறது, அப்புறம் வந்து டூப்ளிகேட்டாக சேல் பண்ணுறது, அந்த சந்துக்குள்ளே போய் சேல் பண்ணுறது, இதெல்லாமே கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் டாஸ்க், which is already I think in execution now. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 மாதத்தில் அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிறவங்க மக்கள் எல்லாம் நிம்மதியாக கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் பொதுவாகவே வந்துட்டு அரசனுடைய பெரிய வருமானமே இந்த மது கடைகள்னால தான் வருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரே நம்மளுடைய சிஎம் அப்படின்ற ஒரு குரல்களுமே வந்துட்டு இன்னொரு பக்கம் முழிச்சிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல? இன்னொருத்தவங்களோட கண்ணீர்லேருந்து நம்ம ஒரு வருமானத்தை ஈட்டுறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் எந்த தாய்மாருமே அதை விரும்ப மாட்டாங்க, எந்த நியூட்ரல் பர்சனுமே அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ வந்து ஸோ ஹீ இஸ் நாட் இன் டு மணி. அஃப்கோர்ஸ் எஸ், இப்போ வெள்ள அறிக்கை வந்து தெரிஞ்சிடும் நம்மளோட கஜானாவில் எவ்வளோ இருக்குது, வாட் இஸ் வாட் அப்படின்றது. பட் அண்ணன் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாரு வச்சுக்கோங்களேன், தமிழக மக்களுக்கு இஃப் வி ஆல் கேன் ரேஸ் ஃபண்ட்ஸ். இது வந்து ஒரு நேச்சுரல் கலாமிட்டியாக எடுத்துப்போம், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டராக எடுத்துப்போம். வி ஆல் நீட் மணி ஃபார் ஆல் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் திஸ் மேனிஃபெஸ்டேஷன். ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா
லாட் ஆஃப் பீப்புள் வில் கான்ட்ரிபியூட்மா. ஆக்சுவலா ஒரு பையன் ஈரோட சேர்ந்த ஒரு ஒரு சின்ன பையன் தான், ஒரு 18+ தான் இருக்கும் Exactly, he's அவருக்கு. அவர் donated வந்து more than lakh and 1.25 lakh exactly, வந்து கொடுத்திருக்காரு. and people are ready for the change. And நிறைய மக்களுமே நிறைய வீடியோஸ் நானுமே பார்த்தேன். விஜயண்ணா நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது, கஜானால காசு இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னால் சிலிண்டர் வாங்குறதுக்கு எனக்கு காசு இருக்குது, நான் வாங்கிப்பேன், எனக்கு வந்து நீங்கள் அந்த 2500 ரூபா கொடுக்க வேண்டாம், என் பையனுக்கு என்னால் ஃபீஸ் கட்ட முடியும், நானே கட்டிக்கிறேன், ஸோ நீங்கள் என்ன விட்டுருங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதை மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த ஏழை மக்களுக்கு அந்த எந்த திட்டம் போய் சேரணுமோ அது அவங்களுக்கு சேரட்டும், எனக்கு வேணான்னு ஸ்டெப் பேக் பண்ணிக்கிற மக்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ அதுவும் நடக்கும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் அண்ணன் வந்து கண்டிப்பாக இந்த 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 ஃபண்ட் ரைசிங் சுச்சுவேஷனாக ஆர் இந்த இந்த கஜானாவில் என்ன இருக்கோ இல்லையோ எல்லா திட்டத்தையும் 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸில் வந்து டிக்கெட் இல்லாமல் போகணுன்னா பஸ்ஸையே வந்து ஒரு எல்இடி ஸ்க்ரீனாக, பஸ்க்குள்ளேயே வந்து நிறைய ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸாக நிறைய எவ்வளோ பண்ண முடியுமோ, வேரெவர் வி கேன் ஏர்ன், வேரெவர் வி கேன் ரைஸ் ஃபண்ட், அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ லெட்ஸ் சி. ஓகே, ரொம்ப புதுமையா இருக்கு நீங்க சொன்ன விஷயம் இல்ல? ஆமாம், இமேஜின் ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு பெரிய எல்இடி, அந்த எல்இடி வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் லாட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பஸ்ஸுக்கு பின்னாடி தான் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க இல்லையா, பஸ்ஸை சுற்றி ஒட்டுறாங்க இல்லையா, அதுவே வந்து பஸ்ஸுக்குள்ளே ஒரு பெரிய எல்இடியோ இல்லை பஸ் சைடில் ஒரு எல்இடியோ, பஸ்ஸுலேயே ஒரு எல்இடி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா தெல் பி என் நம்பர் ஆஃப் ஆட்ஸ் இல்லையா. ஸோ அது வழியாக வந்து நம்ம இந்த டிக்கெட்ஸோட காம்பன்சேஷனை கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த மாதிரி எவ்ரிவேர் இன் எவ்ரி ஸ்கீம்ஸ் வாட் எவர் இஸ் பாசிபிள் வில் பி இம்ப்ளிமெண்டட். அண்ட் ஜனநாயகன் மச் வெயிட்டிங் படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தே ஆகணும். நம்ம முதலமைச்சர் விஜய் அப்படின்னு போடுற அந்த கார்டையும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு ஆசையோடு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் வேண்டாம்ப்பா, தளபதியும் போடுங்க. அது ரியல்மா? நான் வந்து எனக்கு வந்து 2-3 மீடியா தான் கேள்விப்பட்டேன். இல்லை சார், அப்படிதான் சொல்றாங்க. எனக்கும் வந்து அண்ணன் அப்படி சொன்னாரான்னு செக் பண்ணேன், எனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஆன்சர் வரலை. அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியல, அவர் சொல்லக்கூடிய ஆள் தான். எக்ஸாக்ட்லி. ஆமா, எனக்கு அந்த பெருமைலாம் வேண்டாம், லெட் இட் பி ஒன் லாஸ்ட் தளபதி விஜய்னே இருக்கட்டும்னு சொல்றக்கூடிய ஆள் தான். பட் நாங்கெல்லாம் வந்து அதை வந்து தளபதி விஜய்னு பார்க்காம தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய்னு பார்க்கணுன்னு தான் எங்க எல்லாருக்குமே அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்னா அதுதான். பட் அகெயின் அண்ணன் சொல்லிட்டாருன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்க தான் செய்யும். ஸோ லெட்ஸ் சி. இப்போ கருப்பு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லைங்களா, சூர்யா சார், அஜய் பாலாஜி அவங்கெல்லாம் பண்ணியிருக்க படம். அதில் வந்து விஜய் சாருக்காக வந்துட்டு ஒரு கிரெடிட்ஸ் போட்டிருக்காங்க, விஷஸ் போட்டிருக்காங்க, அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ்மே சொல்லி கார்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்களா? அதில் முதலமைச்சர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லை, தமிழக திரையுலகமே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கம்பெனியோட பிடியில் இருந்துச்சுன்னு, அண்ட் அவங்க யாருக்கு ஸ்பெஷல் ஷோஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடச்சிது. பட் இப்போ வந்து அண்ணா இஸ் கிவன் 5 ஷோஸ். இந்த 5 ஷோஸ் வந்து ஆன் அ வீக்கெண்ட் வில் பி ரியலி ஒரு பெரிய அபாடான ஒரு நிம்மதி பெருமூச்சாக இருக்கும் இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாம். ஏன்னா இந்த ஒரு வீக்கெண்டில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஷோஸ் போட்டு எவ்வளோ மேக்ஸிமம் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியுமோ அது வந்து ஒரு பெரிய வரம். அதை வந்து அண்ணன் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் நிறைய படத்துக்கு பண்ண போகிறாரு. அண்டு சின்ன சின்ன படத்துக்கும் சரி, புது நியூ அரைவல்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே என்னென்ன மேக்ஸிமம் ஃபேவர்ஸ் பண்ண முடியுமோ சினி இண்டஸ்ட்ரி இஸ் கோன் பி கைண்ட் ஆஃப் இன் அ குட் ஹேண்ட் நவ். எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பிரைட் ஃபியூச்சருக்காக. ஸோ திஸ் இஸ் சம்திங் ரியலி அப்ரிஷியேட்டபிள் இல்லையா. கண்டிப்பாக அவங்க வந்து தேங்க்ஸ் போட்டதில் எந்த தப்புமே இல்லை. அண்ட் மனசார போட்டிருக்காங்க. ஏன்னா எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஹியூஜ் சப்போர்ட் ஃப்ரம் விஜய் அண்ணா ஆஸ் ஃபார் அஸ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இஸ் கன்சர்ன். கண்டிப்பாக எந்த இண்டஸ்ட்ரி அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து நிறைய இந்த ப்ரெஸ் மீட்ஸில் வந்து பார்க்க முடியுது. ரீசெண்டாக பேரரசு சார் டைரக்டர் கூட சொல்லியிருப்பாரு, இந்த மாநில விருதுகள்லாம் வந்துட்டு இந்த வருஷம் நடித்தா அடுத்த வருஷமே கொடுத்துருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு சேர்த்து கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோரிக்கை இருக்கு. ஏன்னா ஈவன் தயாரிப்பு நிறுவனம் கூட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு மீடியா பர்சனா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சு கேட்க போற ஒரு கோரிக்கைனா என்ன சொல்லுவீங்க? நிறைய விஷயங்கள் இருக்குமா. யூனோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் people has to come to theatres. So அதுக்கு என்ன பண்ண முடியும், how can we pull people to the theatres? அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும்? டிக்கெட் ப்ரைஸிங் ஆகட்டும், ஸ்நாக்ஸ் ப்ரைஸிங் ஆகட்டும், ட்ராவல் ஆகட்டும், இதுக்குள்ளே இது எல்லாமே கவர்மெண்ட்டால் என்ன பெஸ்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ. ஃபர்ஸ்ட் திங் people has to come.
அவங்க வராமல் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஸ்டார்டிங் டு சி மூவிஸ் ஓடிடியில் வீட்டில் உட்காந்துக்கிட்டே தே ட்ரைங் டு பி கோசி அண்ட் கம்ஃபர்டபுள் அட் ஹோம். அண்ட் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான், அதுலேயும் ஒரு லிமிட்டட் பீப்புள் தான். அந்த மாதிரி அது அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. தேட்டர் கோயிங் பீப்புள் நம்பர்ஸ் இஸ் பிகம் வெரி லெஸ் now. தட் ஹேஸ் டு பி கைண்ட் ஆஃப் டெவலப் அண்ட் அது பெருகுனா தான் மற்ற எல்லாருக்குமே ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். அண்ட் எல்லா தேட்டர்ஸுமே காமனாக இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் இவ்வளோ மூவிஸ் அப்படின்னா ஈக்குவல் ஸ்க்ரீன்ஸ், ஈக்குவல் சப்போர்ட், ஈக்குவல் ப்ரொமோஷன்ஸ், ஸோ தட் நோபடி இஸ் பயாஸ்ட் எனிவே. எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஸ்நாக்ஸ் ப்ரைஸ் எல்லாம் குறையணும். இந்த மாதிரி A to Z நிறைய இருக்குது. இன்டெப்த்தாக உள்ளே போனோன்னா அண்ணாவுக்கு நல்லா தெரியும், நம்மளை விட ஹீ இஸ் பெட்டர் இன் திஸ், ஹீ இஸ் மோர் நாலேஜபிள் இன் திஸ். ஸோ அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சமோசா ப்ரைஸ்லேருந்து பைக் டோக்கன் வரைக்கும் என்னென்ன செஞ்சால் பீப்புள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான நரேட்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் ஜனநாயகன்ல இன்னும் ஒரு பெரிய சர்ப்ரைஸும் இருக்கு. நீங்க ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்லிட்டு அங்க ஏதாவது எடிட்ல என்னோட சீன் 1-2 இதாச்சுன்னா டை இதுக்கா நீ ஓவரா பேசுறேன்ற மாதிரி ஆயிடக்கூடாது மக்களே. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஐம் பார்ட் ஆஃப் த மூவி. God's blessings and விஜயனாவோட நான் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வினோத் சார் அண்ட் காம்பினேஷனே இருக்கு. எல்லா சீனுமே பக்கத்துலயே காம்பினேஷன். நிப்பீங்களா? பக்கத்துலேயே நிற்பேன். விஜயனாக்கு நான் வந்து நேரா பார்த்து கண்ணு பார்த்தலாம். நான் வந்து பேசியிருக்கேன், திட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், லவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் மை ப்ரொடியூசர், மை டைரக்டர், த என்டையர் க்ரூ, எவ்ரிபடி. என்னை வந்து ஒரு நியூ கமர் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் they gave me all, they made me very comfortable. கைண்ட் ஆஃப் விஜயனாவோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரவனுக்குள்ளே போய் உட்காந்துருக்கேன். ஐ வாஸ் given all those so this is all lifetime memories. I'm going to cherish all my life. இந்த படத்தோட முடிஞ்சாலும் ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆனாலும் ஓகே. இட்ஸ் ஜஸ்ட் a beginning அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி பிரசன்ஸ் இந்த படம் தான். This is my first movie. ஒரு 2-3 மூவி பேசி அது வந்து நடக்காமல் தள்ளி போச்சு. அண்ட் அப்போல்லாம் யோசித்தேன் why not happeningன்னு. This is why it's not happened that time அப்படின்றதுக்கான சுச்சுவேஷன். ஆல்வேஸ் தி பெஸ்ட் வெயிட் பண்ணிட்டே இருக்கல. டெஃபினெட்லிமா. ஒன்று நடக்கல அப்படின்னா லைஃப்பில் ஃபார் ஷுவர் அதை விட பெட்டராக ஒன்று வரப்போகுது. கரெக்டான டைமில் வரப்போகுது. ஜனநாயகன்னு எடுத்துப்போமே, Jan 9th ஏன் வரல, பொங்கலுக்கு ஏன் வரல அப்படின்லாம் யோசிச்சேன். நான் வந்து ஆடியோ லான்ச் மலேசியாவுக்கு போயிட்டு நான் மலேசியா முருகர்கிட்ட பெரிய கும்பிடெல்லாம் போட்டு கயிறெல்லாம் கட்டி பாருங்கள், இன்னும் நான் அவுக்கலை. அவ்வளோ வேண்டுதல்லாம் வச்சு ஏன் நடக்கலை, ஒய்ன்னு முருகர் சொல்லியிருக்காரு. இருங்க பாய், அவசரப்படாதீங்க பாய், சீஃப் மினிஸ்டராக வராருங்க பாய் அப்படின்ற மாதிரி ஆன டிலே இல்லையா. ஸோ இப்போ வந்து 10 folds happiness, 1000 folds happiness. இப்போ வந்து நான் சீஃப் மினிஸ்டரோட நடிச்சிருக்கேன்னு சொல்லல. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு